தவக்காலம் என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் பாலைவன உண்ணா நோன்பையும் பாடுகளையும் நினைவு கூர்ந்து உயிர்ப்பு ஞாயிறு பண்டிகைக்கு தயாராகும் 40 நாட்கள் கொண்ட புனிதமான காலமாகும். சாம்பல் புதன்கிழமையில் தொடங்கி இறைவேண்டல், உண்ணா நோன்பு, தானம் மற்றும் மனமாற்றம் மூலம் இறைவனுடன் ஒப்புரவாகும் காலமாக இது கருதப்படுகிறது. தவக்காலத்தின் முக்கிய அம்சம் 40 நாட்கள் நோன்பு. இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்து சோதிக்கப்பட்டதை நினைவுபடுத்தும் வகையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் தவக்காலத்தில் உண்ணாவிரதம் மற்றும் தியாகங்களை மேற்கொள்ள தயாராகிறோம். இன்று முதல் தவக்காலம் தொடங்குகிறது. சாம்பல் முதல் தொடங்கி ஈஸ்டர் உயிர்ப்பு பண்டிகை வரை நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிப்போம். சாம்பல் புதன் என்பது உலகின் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு தவக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும். பல கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் அன்று தேவாலயத்திற்கு சென்று நெற்றியில் சிலுவை அடையாளத்தை சாம்பலால் வரைந்து வைத்திருப்பார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் தவக்கால அனுசரிப்புகளை தொடங்கும் நாள் அது. இது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தாது. எடுத்துக்காட்டாக, பல கிழக்கு கிறிஸ்தவர்கள் சுத்தமான திங்கட்கிழமை அன்று தவக்காலத்தை கடைபிடித்து தொடங்குகிறார்கள். இது குருத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய 6வது திங்கட்கிழமை. கிறிஸ்தவ நம்பிக்கையை பின்பற்றுபவர்களுக்கு சாம்பல் புதன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் அது மனம் திரும்புதலின் நாளாக கருதப்படுகிறது. சாம்பல் புதனன்று வழங்கப்படும் மறைவுரைகள் பெரும்பாலும் மிகவும் புனிதமானவை. மேலும் அவை கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களை பற்றி சிந்திக்கவும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கவும் வாய்ப்பளிக்கின்றன.